ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு ப்ளசன்ட் மார்னிங்காக இருக்கும். அண்ட் இன்றைக்கி ஃப்ரைடே, ஸோ ஈவினிங் ஆச்சு அப்படின்னா வீக்கெண்ட் வைப் வேறு வந்துடும். ஸோ இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா, லஞ்ச் பாக்ஸ்க்கு மஷ்ரூம் கிரேவியும் ரைஸு, அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வடகம் பொரிச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. நான் மஷ்ரூம் ஆல்ரெடி கழுவி வச்சுட்டேன் அண்ட் ரைஸும் வந்து ஃபஸ்ட்டே வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் கிரேவி குக்கரில் தான் தாளிக்க போகிறேன், கடாயில் தாளிக்கலை. பிகாஸ் வந்து ஸ்கூல் டைம் அண்ட் மஷ்ரூம் சரியாக வேகலை அப்படின்னா அது ஒரு அலர்ஜி ஆகும். அதனால் குக்கரில் தாளித்து விட்டு நல்லா வேக விட்டுடலாம். டைம் கன்சியூமிங்காக தாங்க மெயினாக. நான் ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் சேர்த்து வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்க விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சுனாவே உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா கிடச்சிடும். அண்ட் இந்த மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு ஒரு 3 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் அளவாக வச்சு அரைச்சி எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. அது எண்ணெயோடு பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் வந்துடும் கிரேவி. நல்லா வதங்கின வாட்டி நீங்கள் கழுவி வச்சுருக்க மஷ்ரூமை நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு போடுங்க. ஏன்னா இந்த மஷ்ரூம்லேயே நிறைய தண்ணி வரும். அதனால் நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேவி கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மஷ்ரூமோடு நல்லா வதங்கின வாட்டி நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் தக்காளி இன்னும் கட் பண்ணாதனால நான் பேரலி தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க, நல்லா வதங்கும். இந்த கேப்பில் உங்களுக்கு வேறு என்னென்ன ஒர்க் இருக்கோ அதை வந்து நீங்கள் பேரலி மார்னிங் டைமில் செய்திடலாம். ஸோ நான் நடுவில் கொஞ்சம் செடிக்கு தண்ணி ஊற்றுறதெல்லாம் இருந்ததுனால நான் அதெல்லாம் போய் செய்துட்டு வந்துட்டேன். ஸோ நல்லா வதங்கின வாட்டி நீங்கள் உங்கள் கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் மறந்துட்டேன், நடுவில் மிளகா பொடியும் ஆட் பண்ணேன். ஸோ மிளகா பொடி ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பிகாஸ் அந்த மிளகா பொடியோட ஸ்மெல்லும் போயிடும். போயிட்டு அப்புறமா நீங்கள் குக்கர் விசில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மஷ்ரூம் நல்லா வெந்துடும். எதுக்கும் ஒரு மஷ்ரூமை எடுத்து செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க இல்லைங்களா. ஸோ வெந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் கிரேவி ரெடி, ரைஸ் ரெடி, தொட்டுக்க வடகம் மட்டும் பொரிச்சா என்னோடய வேலை முடிஞ்சது. அடுத்து என்ன அப்படின்னா, எனக்கு சைந்தவியை ரெடி பண்ணுற வேலை இருக்குது. அண்ட் அவளோட ஹோம்ஒர்க் நோட்டெல்லாம் செக் பண்ணி அவளோட பேக்கில் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி டெஸ்ட் போர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஒன்ஸ் அவளை எழுத வச்சுட்டு நான் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி ரெடி பண்ணிவிடுவேன். இதுக்கு நடுவில் ஏதாவது ஜூஸ் போடலாமான்னு பார்த்தேன், பட் பழம் பழுக்கலை. ஸோ அதனால் சைந்துவோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு நாங்கள் கீழே போயிட்டோம். கீழே போயிட்டு எகெயின் வந்து கொய்யா மரத்தில் ஏதாவது கொய்யாக்காய் இருக்கான்னு பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு இன்றைக்கும் கிடைக்கல. பட் நாளைக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் லச்சூஸ் கைமணம் சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.